ஹலோங்க. ரீசெண்டா வந்து இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, "ப்ரோ நான் சவுதியில வொர்க் பண்றேன் ப்ரோ. என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு, விசாவும் இருக்கு. ஆனா நான் டிக்கெட் போட்டு இந்தியா வந்துர முடியுமா ப்ரோ?" அப்படின்னு கேட்டாரு. நானும் என்ன ப்ரோ உங்ககிட்ட பாஸ்போர்ட் தானே இருக்கு. நீங்க அப்ப வந்துரலாம் ப்ரோ அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா நான் யுஏஇ ரூல பத்தி வச்சுட்டு சொன்னேன். ப்ரோ நான் சவுதியில இருக்கேன்னு சொன்னாரு. அப்புறம் நான் திருப்பி எனக்கு ஒரு டவுட். நான் திருப்பி போய் செக் பண்ணி பார்த்தேன். அப்பதான் எனக்கே ஒரு விஷயம் புரிஞ்சுது. யுஏஇ பொறுத்தவரையும் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருந்ததுன்னா, நீங்க ஈஸியா ஆ நீங்க கம்பெனில சொல்லனாலும் சரி, சொல்லாமனாலும் சரி, எமர்ஜென்சியாவும் கூட டிக்கெட் போட்டா நீங்க பாட்டு வந்துரலாம். ஆனா, சவுதிய பொறுத்தவரையும் உங்ககிட்ட பாஸ்போர்ட், விசா இருந்தாலும், நீங்க லீவுக்கு வரணும்னாலும், கேன்சல் பண்ணி போனாலும் உங்ககிட்ட வந்து என்ட்ரி பேப்பர் இருக்கணும். எக்ஸிட் பேப்பர் ஒண்ணு இருக்கும். நீங்க வந்து எப்ப ரிலீவ் ஆகுறீங்க, திருப்பி எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட ஒரு எக்ஸிட் பேப்பர் வரும். அது வந்து நீங்க அப்ளைவே பண்ண முடியாது. அது கம்பெனி தான் அப்ளை பண்ணணும். சவுதிய பொறுத்தவரையும் ஸ்பான்சர் கையில தான் எல்லாமே இருக்கு. நீங்க வெளில வரணும்னா அப்சர்ல அப்ரூவல் ஆனா மட்டும்தான் உங்களால யு சவுதியில இருந்து வெளில போக முடியும். ஆனா யுஏஇல அப்படி கிடையாது. பாஸ்போர்ட் உங்ககிட்ட இருந்தாவே நீங்க ஈஸியா டிக்கெட் போட்டு வந்துரலாம். அதனால தான் யுஏஇல வந்து எல்லா கம்பெனியும் பாஸ்போர்ட்ட ஹோல்ட் பண்றாங்க. சவுதியில எல்லா கம்பெனியும் பாஸ்போர்ட்ட ஹோல்ட் பண்ண மாட்றாங்க. லேட்டரா தான் அந்த விஷயம் எனக்கே புரிஞ்சுது. மறந்துறாதீங்க. அப்படி ஒரு இஷ்யூ இருக்கு. நீங்க டிக்கெட் போட்டாலும் வேஸ்ட் தான். சவுதியில இருந்தீங்கன்னா, மறக்காம இந்த ரீல உங்க சவுதியில இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிருங்க. சவுதிக்கு போக போற ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க் யூ.